மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் ஓடாமல் கண்டதேவி தேர் 18 ஆண்டுகளுக்கு பிறகு சமூக பிரச்சனையால் நிறுத்தப்பட்டிருந்த தேரை 2 சமுதாயத்தினையும் ஒற்றுமைப்படுத்தி அந்த தேரையும் ஓட்ட வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். அந்த வகையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு புதிதாக 5 தங்கரத தேர்களுக்கு புதிதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயில்கள் தோறும் எங்கெனும் மகிழ்ச்சி கடலில் பக்தர்கள் கோஷம் ஒருபுறம் என்றால், திருக்கோயிலில் ஆலய மணி ஓசை ஒருபுறம் என்றால், தீப ஆராதனைகள் மறுபுறம் என்றால், தெப்பக்குளங்கள் சீரமைப்பு ஒருபுறம் என்றால், திருக்கோயிலில் திருத்தேர்கள் பழுது நீக்குதல் ஒருபுறம் என்றால், திருக்கோயிலில் பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு மரத்தேர்கள் புதிதாக உருவாக்குவது ஒருபுறம் என்றால், திருக்கோயில் பயன்பாட்டிலே இருந்த ஏற்கனவே 68 தங்கரத திருத்தேர்களும் அதேபோல் வெள்ளிரதம் 55 திருக்கோயிலுக்கு சொந்தமான திருத்தேர்களும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 12 திருக்கோயிலுடைய தங்கரதங்கள் பக்தர்கள் நேர்த்திக்கடனுக்கு செலுத்தப்படாத சூழ்நிலையில் இருந்ததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து 12 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த ராமேஸ்வரம் திருத்தேரையும் 10 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த சமயபுரம் திருத்தேரையும் 8 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த கோட்டை மாரியம்மன் திருத்தேரையும் ஓட்டிய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு சாரும். ஓடாத திருத்தேரை அன்றைக்கு கலைஞர் திருவாரூர் ஆழித்தேரை ஓட்டினார்.